ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்துல இருந்து அலகு 2 பார்க்க போறோம். அலகு 2ல நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசையும் இயக்கமும். இந்த தலைப்புல இருந்து நாம விசைனா என்ன, அதற்கான வகைகள் என்ன, அதனுடைய எடுத்துக்காட்டு, அதே போல இயக்கம்னா என்ன, அதற்கான வகைகள், அதனுடைய எடுத்துக்காட்டு, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த தலைப்பு நாம மனப்பாடம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டயத்துல மறக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த தலைப்புல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றல் நோக்கங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயக்கம் நடைபெறும் பொழுது தள்ளுதல், இழுத்தல் அல்லது இவை இரண்டும் நடைபெறுகின்றன என்பதை கண்டறிதல். அப்போ ஒரு பொருள் இயக்கத்துல இருக்குன்னா அங்க என்ன நடைபெறுதுன்னா, ஒண்ணு தள்ளுதல், அப்படி இல்லைன்னா இழுத்தல், அப்படி இல்லைன்னா இரண்டும், இந்த இரண்டு செயல்களும் அங்க நடக்கும் அப்படின்றத கண்டறிதல். ரெண்டாவது பாருங்க, சில விசைகள் தொடு விசைகள் என்பதையும் சில விசைகள் தொடா விசைகள் என்பதையும் புரிந்து கொள்ளுதல். மூணாவது, விசையானது செலுத்தப்படும் பொழுது ஒரு பொருளுடைய இயக்கம், இயங்கக்கூடிய திசை, அதனுடைய வடிவம் மற்றும் அளவு, இதுல எல்லாத்துலயும் மாறுபாடு ஏற்படும் அப்படின்றத புரிந்து கொள்ளுதல். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஓய்வு மற்றும் இயக்கம், இது ரெண்டையும் பிரித்தறிதல். ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சார்புடையவை என்பதை அறிந்து கொள்ளுதல். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, இயக்கமானது விசையினால் ஏற்படுகிறது என்பதை அறிதல், இயக்கத்தை வகைப்படுத்துதல், வேகத்திற்கான வரையறையை அளித்தல், வேகத்தின் அலகினை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பயன்படுத்துதல், சீரான இயக்கத்தையும் சீரற்ற இயக்கத்தையும் வேறுபடுத்துதல், வேகம், தொலைவு மற்றும் காலம் ஆகியவற்றை கணக்கிடுதல். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுதான் கற்றல் நோக்கங்கள்ல இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிமுகம் பாருங்க. இப்போ ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அங்க என்ன செயல் நடக்குதுன்னா, தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய செயல்களால தான் ஒரு பொருள் இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரை பாருங்க. இதுல என்ன பண்றாங்க, இந்த சிறுவன் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேகை என்ன பண்றாங்க, தூக்குறாங்க. இந்த சிறுவன் என்ன பண்றாங்க, இந்த பாலை காலால உதைக்கிறாங்க. அப்புறம் இந்த நபர் என்ன பண்றாரு பாருங்கன்னா, இந்த கதவை மூடுறாரு. ஓகேவா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த சிறுவன் அந்த பேகை தூக்கும் பொழுது அந்த பேகை என்ன பண்றான், அவன் மேல் நோக்கி இழுக்கிறான். இழுத்தல் செயல் நடைபெறுது. இங்க இந்த பாலை காலால உதைக்கும் பொழுது தள்ளுதல் செயல் நடைபெறுது. இங்க இந்த கதவை மூடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இழுத்தல் செயல் நடைபெறுது. அதே போலதான் இங்க பாருங்க, கிணத்துல இருந்து என்ன பண்றாங்க, அந்த சிறுமி தண்ணி எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கயித்தை புடிச்சு இழுக்கிறாங்க. இழுத்தல் செயல் நடைபெறுது. இங்க இந்த காய்கறி வண்டியை தள்ளுறாங்க. இங்க இந்த டயரை என்ன பண்றாங்கன்னா தள்ளுறாங்க. இங்க தள்ளுதல் செயல் நடைபெறுது. இது போல இழுத்தல் மற்றும் தள்ளுதல் செயலால தான் ஒரு பொருள் இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஓய்வும் இயக்கமும். ஃபர்ஸ்ட் ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்ன அப்படின்னா, நாம ஒரு பொருள் ஓய்வுல இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லுவோம்னா, ஒரு பொருள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கு, ஓய்வு நிலையில இருக்கு. அதுவே ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்குன்னா அது இயக்க நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இங்க பாருங்க, அந்த மேசை மீது ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, இது இப்போ ஓய்வு நிலையில் இருக்கு. இந்த புத்தகத்தை நம்ம இங்க இருந்து இந்த கார்னருக்கு தள்ளுறோம்னா வச்சுக்கோங்களேன், தள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும், இயக்கத்துல இருக்கும். ஓகேவா? இப்ப தள்ளி இந்த கார்னர்ல வச்சோம்னா திரும்ப அது என்ன நிலைக்கு போயிடும், ஓய்வு நிலைக்கு போயிடும். அப்போ ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில், இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பொருளின் நிலை மாறுதல்னா என்ன, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்படி போச்சுன்னா அது இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவே அப்பொருள் ஒரே இடத்துல இருந்தா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமும் அந்த பொருள் அதே இடத்துல இருக்கு அப்படின்னா அது ஓய்வு நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. இதுல மோகன் அப்படின்றவரு பேருந்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இங்க இவங்க பேர் இவங்க அனிதா. அனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன்
ஓய்வுல வந்து இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பாபு என்ன சொல்றாருன்னா மோகன் இயக்கத்துல இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து மோகன் பேருந்துக்குள்ள இருக்காரு. பேருந்து வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ பேருந்து தான் மூவ் ஆகுது. மோகன் வந்து ஒரே சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால அனிதா என்ன சொல்றாங்க, மோகன் வந்து ஓய்வுல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே பாபு என்ன சொல்றாரு, இல்ல பேருந்து வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, அப்போ அது கூடயே வந்து மோகனும் போறதுனால மோகன் வந்து இயக்கத்துல இருக்கான் அப்படின்னு வந்து பாபு சொல்றாரு. இது ரெண்டுத்துல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சொல்றது வந்து சரிதான். ஏன்னா அனிதா சொன்ன போல அவர் வந்து நடக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதனால அவர் ஓய்வுல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேருந்தை பொறுத்து மோகன் எப்படி இருக்காரு, ஓய்வுல இருக்காரு. அதுவே பாபு சொல்றது போல பேருந்து வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கு இல்லையா, அப்ப அந்த சாலையை பொறுத்து மோகன் இயக்கத்துல இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வு 1 பாருங்க. இதுல வந்து ஒரு நபர் என்ன பண்றாரு, படகுல வந்து போயிட்டு இருக்காரு. இப்ப இவர் ஓய்வுல இருக்காரா இல்ல இயக்கத்துல இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படகை பொறுத்து அவர் என்ன பண்றாரு, ஓய்வுல இருக்காரு. ஒரே இடத்துலதான் உட்காந்துட்டு இருக்காரு, ஓய்வுல இருக்காரு. ஆனா இந்த ஆற்றை பொறுத்து, ஆத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து படகு மூவ் ஆகுது இல்லையா, அதனால ஆற்றை பொறுத்து அவர் எப்படி இருக்காரு, இயக்கத்தில் இருக்காரு. வந்து ரம்யா என்ற சிறுமி என்ன பண்றாங்க, ஊஞ்சல் விளையாடுறாங்க. அப்போ ஊஞ்சலை பொறுத்து அவங்க எப்படி இருக்காங்க, ஓய்வுல இருக்காங்க. தோட்டத்தை பொறுத்து அவங்க இயக்கத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நிகழ்வு 3 பாருங்க. நிஷா வந்து மிதிவண்டியில போறாங்க. மிதிவண்டியை பொறுத்து அவங்க ஓய்வுல இருக்காங்க. சாலையை பொறுத்து அவங்க வந்து இயக்கத்துல இருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா இப்போ இந்த புத்தகம் இருக்கு இல்லையா டேபிள் மேல, இந்த புத்தகம் வந்து இப்போ ஓய்வுல இருக்கா இல்ல இயக்கத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேபிள பொறுத்து அந்த புத்தகம் வந்து ஓய்வு நிலையில் தான் வந்து இருக்கு. அதுவே பூமியை பொறுத்து இந்த புத்தகம் வந்து எப்படி இருக்கு, இந்த புத்தகமும் இந்த மேசையும் வந்து இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது இல்லையா, அப்போ அந்த பூமி இயங்கிக்கிட்டே இருக்கு. பூமி இயங்குறதுனால பூமிக்கு மேல இருக்கிற இந்த மேசையும் இந்த புத்தகமும், ஏன் நாமளே கூட வந்து எப்படி இருக்கும், இயக்கத்துல வந்து இருக்கும். அப்போ நாம இருக்கிற இடத்தை பொறுத்து ஓய்வு நிலையில இருக்கோம். ஆனா பூமியை பொறுத்து நாம எப்படி இருக்கோம், இயக்கத்துல இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, அப்போ ஒரு சில பொருள்கள் ஒரு சில இடத்தை பொறுத்து எப்படி இருக்கு, ஓய்வு நிலையில் இருக்கிறதாகவும் வேறு சில இடத்தை பொறுத்து இயக்க நிலையில் இருக்கிறதாகவும் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை இது இரண்டும் எப்படி இருக்கு, ஒன்றோடு ஒன்று சார்புடையதா இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் பழங்கால வானியலாளரான ஆரியப்பட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து ஒரு ஆற்றுல ஒரு படகுல வந்து போயிட்டு இருக்கீங்க. போகும்பொழுது அந்த கரையானது என்ன பண்ணுது, நம்மளுடைய பின்புறம் வந்து போற மாதிரி தெரியும் இல்லையா, நாம முன்னோக்கி போகும் பொழுது கரை வந்து நமக்கு பின் திசை நோக்கி எதிர் திசையில போகுது போற மாதிரி தெரியும். இப்போ பஸ்ல போகும்போது கூட அப்படிதான் இல்லையா, நாம வந்து பேருந்துல முன்னோக்கி போகும்போது மரங்கள் எல்லாம் பின்னோக்கி போற மாதிரி தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போற மாதிரி நமக்கு தோன்றும். அப்படி தோன்றதுனால நிச்சயமா பூமியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த காலத்திலேயே வந்து இந்தியாவின் வானியல் அறிஞரான ஆரியப்பட்டா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பொருள்கள் எவ்வாறு இயங்குகின்றன. இப்போ ஒரு பொருள் எப்படி இயங்குது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல் மூலம் தான் வந்து இயங்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்ப இங்க பாருங்க, கிணற்றுல இருந்து என்ன பண்றாங்க, தண்ணி இழுக்கிறாங்க. அதே போல விலங்குகள், இப்ப மாடு வந்து வண்டியை இழுக்குது. அப்போ இங்க என்ன நடக்குது, இழுத்தல் செயலால இயக்கம் வந்து நடைபெறுது இல்லையா. இப்ப கிணத்துல இருந்து தண்ணி இழுக்கிறதுனால இந்த குடம் என்ன பண்ணுது, கீழே இருந்து மேல இயங்கிட்டு வருது. அதே போல மாடுகள் வந்து வண்டி இழுக்கிறதுனால தான் அந்த வண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இயங்கிக்கிட்டு போகுது. ஓகே, அப்ப இங்க வந்து இழுத்தல் செயலால வந்து என்ன நடக்குது, இயக்கம் வந்து ஏற்படுது. ஓகேவா? அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்கள் அல்லது விலங்குகளால் அந்த இழுத்தல் செயல் நடந்துச்சுன்னா, அந்த பொருள் இயங்குச்சுன்னா அது வந்து உயிருள்ள காரணிகளால் ஏற்படும் இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுவே புற்கள் வந்து காற்றில் ஆடுவது மற்றும் ஆற்று நீரில் மரத்துண்டானது அடித்து செல்லப்படுவது, இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா
காத்து அடிக்கும் போது புல்லு வந்து அசையும் இல்லையா, அப்ப அந்த புல்லு வந்து இயக்கத்துல இருக்கு. அதே போல ஆத்து நீர்ல மரத்துண்டு என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிதந்துகிட்டே போகுது. அந்த மரத்துண்டும் இயக்கத்துல தான் இருக்கு. ஆனா இங்க வந்து உயிரற்ற காரணிகளால் அந்த இயக்கம் நடைபெறுது. ஓகேவா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா? இப்போ அந்த பொருளின் மீது அந்த விசை வந்து செயல்படுறதுனாலதான் வந்து அது நகருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த விசை எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உயிருள்ள பொருள், அப்படி இல்லைன்னா உயிரற்ற பொருள். ஒரு உயிருள்ள பொருளால ஒரு விசை வந்து ஒரு பொருளின் மீது செலுத்தப்பட்டால் அந்த பொருள் வந்து நகருது. அப்படி இல்லைன்னா ஒரு உயிர் இல்லாத பொருளால ஒரு விசையானது ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் பொழுது அதுவும் வந்து நகருது. அததான் வந்து விசை அப்படின்னு சொல்றோம். இந்த விசை வந்து காரணிகளை பொறுத்து வந்து 2 வகையில வந்து சொன்னோம். உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள். அதுவே வந்து இன்னும் 2 வகை வந்து இருக்கு விசையில. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தொடு விசை, தொடா விசை. ஓகேவா? இப்ப தொடு விசைன்றது என்னன்னா, ஒரு செடி வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றுல அசையுது. இது வந்து என்ன விசை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடு விசை. மாடு வந்து வண்டியை இழுக்குது, இதுவும் வந்து தொடு விசை. அப்போ காற்று போயிட்டு அந்த செடியையோ இலையையோ தொடுறதுனால அந்த இலை வந்து அசையுது. அதே போல மாடு வந்து வண்டியோடு சேர்த்து நம்ம கட்டுறதுனால வண்டியை வந்து மாடு என்ன பண்ணுது, இழுக்குது. வண்டியை இழுக்கும் பொழுது அங்க விசை செயல்பட்டு வண்டி நகருது. இது ரெண்டும் வந்து தொடு விசை. அதுவே வந்து தொடா விசைனா என்னன்னா காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை. இது ரெண்டும் வந்து தொடா விசைகள். இப்ப வந்து ஒரு தூரத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு இப்ப இங்க என்ன பண்றோம்னா இங்க வந்து ஒரு இரும்பு துண்டு வந்து இங்க வைக்கிறோம். இப்ப கொஞ்சம் தூரத்துல நம்ம என்ன பண்றோம், காந்தத்தை வந்து வைக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் தூரமா வைக்கிறோம். இங்க ரெண்டும் வந்து எப்படி இல்ல, தொட்டுக்கிட்டு இல்ல, தூரமா இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இரும்பு துண்டு வந்து என்ன பண்ணுது, காந்தத்தை நோக்கி வந்து பக்கத்துல வந்து ஒட்டிக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து இயங்கிக்கிட்டே வந்து இங்க ஒட்டுது. அப்ப இதுதான் வந்து தொடா விசை அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அதே போல அடுத்த பிக்சர் பாருங்க. இப்ப தென்னை மரத்துல இருந்து தேங்காய் வந்து கீழே விழுது இல்லையா? இத போய் யாரும் பறிக்கல, நாம யாரும் வந்து அதை கையால தொட்டு பறிக்கல. அது மரத்துல இருந்து எப்படி கீழே வந்து தரையை நோக்கி கீழே விழுது. அப்ப எதனால கீழே விழுதுன்னா புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக. ஓகேவா? அப்போ இந்த விசையும் வந்து தொடா விசை. இப்போ விசையுடைய வகைகள் பாத்தீங்கன்னா, விசை வந்து அதை உருவாக்கும் காரணிகளை பொறுத்து 2 வகை இருக்கு. ஒன்னு உயிருள்ள காரணி, இன்னொன்னு உயிரற்ற காரணியால் ஏற்படும் விசை. ஓகேவா? அதே போல தொடுதலின் அடிப்படையில விசை வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு தொடு விசை, இன்னொன்னு தொடா விசை. அதுக்கு அடுத்தது பாருங்க, விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். விசையால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். விசை வந்து செயல்படும் பொழுது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளின் மீது ஒரு விசை செயல்படுறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வந்து மாறும். ஓகேவா? இப்போ ஒரு பால் வந்து கீழே இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம், காலால உதைக்கும் பொழுது அந்த ஓய்வு நிலையில அவ்வளவு நேரம் இருந்த அந்த பால் என்ன ஆகுது, இயக்கத்தை நோக்கி வந்து இயக்க நிலையை தொடங்குது. அப்போ இயங்குது, அது வந்து இயக்க நிலையில வந்து இருக்கா. அதே வந்து ஒரு பொருளின் ஓய்வு இயக்க நிலையில இருக்கு ஒரு பொருள், அந்த பொருளை வந்து நாம என்ன பண்றோம், ஒரு விசையை செலுத்தும் பொழுது அது ஓய்வு நிலைக்கு வருது. இப்ப உருண்டுட்டு வர பாலை நம்ம என்ன பண்ற, திரும்ப காலால தடுக்கும் பொழுது அந்த இயக்கத்துல இருந்த அந்த பால் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் வந்து நின்றுடுது, ஒரே இடத்துல ஓய்வு நிலைக்கு வந்துடுது. இப்ப விசை என்ன பண்ணுது, ஓய்வு நிலையில இருக்கிற பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வருது. அதே போல இயக்க நிலையில இருக்கிற பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படும் பொழுது பொருளின் வேகம் மற்றும் அதன் திசை வந்து மாற்றம் அடைகிறது. ஒரு பொருளின் மீது ஒரு விசையை வந்து செலுத்துறோம், அப்போ வந்து அதனுடைய வேகம் வந்து மாறுது. ஓகேவா? இப்போ வேகமா போயிட்டு இருக்க பொருள் மீது நம்ம போய் டக்குன்னு தடை போடும்போது என்ன ஆகுது, அதனுடைய வேகம் வந்து குறையுது. அப்படி இல்லைன்னா அதனுடைய திசை இந்த ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு நோக்கி வந்த அந்த பாலு நம்ம தடை போடும் பொழுது ஒரு விசையை செலுத்தும் பொழுது என்னவா மாறுது, கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வந்தது உடனே தெற்கு நோக்கி வந்து திரும்பிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்க திசையில வந்து மாற்றம் ஏற்படுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இப்ப பாருங்க இந்த பாலை நாம
கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாலுடைய அளவு வந்து ஃபர்ஸ்ட் குறையும் இல்லையா, அதனுடைய ஃபர்ஸ்ட் இருந்த அளவை விட கொஞ்சம் குறையுது. திரும்பவும் நம்ம கையை எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அது திரும்பவும் வந்து நார்மலா வந்து மாறிடுது இல்லையா. அப்போ இங்க வந்து என்ன பண்றோம்னா நம்ம விசையை வந்து செலுத்துறோம். அப்போ ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தும் பொழுது என்ன ஆகுது, அந்த பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது. அப்போ விசையால என்ன பண்ண முடியும், அந்த பொருளுடைய அளவை வந்து மாற்ற முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இப்ப வந்து இந்த மாட்டு வண்டி வந்து வேகமா போயிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த கயித்தை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மாட்டு வண்டியுடைய வேகம் வந்து குறையும். ஓகேவா. இன்னும் வந்து நல்லா இழுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மாடு வந்து என்ன ஆயிடும், நின்னுடும். அப்போ ஒரு விசையானது பொருளின் மீது திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் பொழுது, இப்ப முன்னோக்கி மாடு வந்து போயிட்டு இருக்கு, அவர் என்ன பண்றாரு, பின்னோக்கி இழுக்கிறாரு. எதிர் திசையில விசையை வந்து செலுத்தும் பொழுது அந்த பொருளுடைய வேகம் வந்து குறையுது அல்லது அந்த பொருள் இயக்கத்தினை வந்து நிறுத்துகிறது. இதுவும் வந்து விசைதான். ஓகேவா. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்றக்கூடியது வந்து விசை. ஓகேவா. விசை நினைச்சா ஒரு பொருளுடைய இயக்கத்தை வந்து ஓய்வா மாற்றலாம் அல்லது ஓய்வை வந்து இயக்கக்கூடியதாய் வந்து மாற்ற முடியும். அதே போல ஒரு பொருளுடைய வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அல்லது அந்த இயக்கத்தை சுத்தமா வந்து நிறுத்தவோ வந்து முடியும். அதே போல திசையை மாற்ற முடியும், பொருளுடைய வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ வந்து முடியும். இது எல்லாம் தான் வந்து விசை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃப்லயும் அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயக்கத்தின் வகைகள். இப்ப நம்ம வந்து இயக்கம் பார்க்க போறோம். இயக்கத்துடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னா என்னன்னா நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம். ஒரே நீளமான நேர்கோடு இருந்து அந்த நேர்கோட்டிலேயே ஒரு பொருள் இயங்குச்சுன்னா அது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன். இப்போ நேரா ஒரு ரோடு இருக்கு, அதுலயே அவர் வந்து என்ன பண்றாரு, நேரா நடந்துட்டு போறாருன்னா அது வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம்னா என்னன்னா முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம். ஓகேவா. அப்ப தூக்கி வீசப்பட்ட பந்து, இப்போ ஒரு பந்தை வந்து நம்ம தூக்கி வீசுறோம்னா அது என்ன பண்ணுது, முன்னோக்கி போகும். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய திசை வந்து மாறும். ஃபர்ஸ்ட் மேல் நோக்கி போயிட்டு அப்புறம் நேரா போயிட்டு அப்புறம் கீழ் நோக்கி விடும் இல்லையா. அதனுடைய திசை வந்து என்ன ஆயிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரியான இயக்கம் தான் வந்து வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் தான் வந்து வட்டப்பாதை இயக்கம். இது எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு கயத்துடைய முனையில என்ன பண்றோம், ஒரு சின்ன கல்லை கட்டிட்டு நம்ம கையில புடிச்சிட்டு நல்லா சுத்தும் பொழுது அந்த கல்லுடைய இயக்கம் தான் வந்து வட்டப்பாதை இயக்கம். ஓகேவா. அந்த கல் என்ன பண்ணுது, ஒரே வட்டப்பாதையில சுற்றி வருது, அது வந்து வட்டப்பாதை இயக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, தற்சுழற்சி இயக்கம்னா என்னன்னா ஒரு அச்சினை மையமாய் கொண்டு ஒரு பொருளின் இயக்கம். அப்போ இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கயிறை வந்து கையில புடிச்சிட்டு சுத்துறோம் இல்லையா, அந்த கயிற்றுடைய இயக்கம் தான் வந்து தற்சுழற்சி இயக்கம். அந்த கயிற்றுடைய முனையில இருக்கிற கல்லுடைய இயக்கம் என்ன இயக்கம், வட்டப்பாதை இயக்கம். அந்த கயிற்றுடைய இயக்கம் வந்து நம்ம கைய வந்து ஒரு அச்சா வச்சிட்டு இருக்கு இல்லையா, அப்போ ஒரு அச்சை மையமாய் கொண்டு சுற்றி வரும் இயக்கம் தான் வந்து தற்சுழற்சி இயக்கம். இங்க என்ன எடுத்துக்காட்டு தந்திருக்காங்கன்னா பம்பரத்தின் இயக்கம், இதுவும் வந்து தற்சுழற்சி இயக்கம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அலைவு இயக்கம். அலைவு இயக்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியை மையமாய் கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடம் வலமாக மாறி மாறி நகரும் ஒரு பொருளின் இயக்கம் தான் வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வந்து தனி ஊசல். இப்ப ஊஞ்சல் விளையாடுறத கூட வந்து சொல்லலாம். அப்போ ஒரு மையத்தை வந்து அடிப்படையா வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, ஊஞ்சல் விளையாடும் போது முன்னும் பின்னும் ஒரு சீரான கால இடைவெளியில வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம்னா என்னன்னா வெவ்வேறு திசையில நகரும் பொருளின் இயக்கம். அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒரு திசையில வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களுடைய இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்க, அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். அப்போ அலைவு இயக்கம்னா நம்மளுக்கு தெரியும்,
ஒரு புள்ளியை மையமாய் கொண்டு முன்னும் பின்னும் நகர்வது அலைவு இயக்கம். அதுவே வந்து அதிவேகத்துல வந்து நகர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு நெகிழிப்பட்டைனா என்னன்னா ஒரு ரப்பர் பேண்டை வந்து இப்படி 2 கையில பிடிச்சிக்கிட்டு அதனுடைய மையத்தை நம்ம இழுத்து விட்டோம்னா என்ன ஆகும்னா அது என்ன ஆகும், முன்னும் பின்னும் வந்து அசையும் இல்லையா. அது எப்படி அசையும்னா அதிவேகமா அசையும். ஓகேவா. அப்படி அதிவேகமா அசையுது இல்லையா, அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா அலைவானது அதிவேகமாக நடைபெறும் பொழுது நாம் அந்த இயக்கத்தினை என்ன சொல்றோம், அதிர் உறுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்ப இந்த அலைவு இயக்கம் தான் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில முன்னும் பின்னும் போய் வந்துச்சுன்னா அது அலைவு இயக்கம். அதுவே அதிவேகமா வந்து நடந்துச்சுன்னா அத அதிர் உறுதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து செயல்பாடு 6. இத பாக்குறதுக்கு முன்னாடி பின்னாடியே சில இயக்கங்கள் இருக்கு, அதனுடைய வகைகளை வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன இருக்குன்னா கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்னா என்னன்னா ஒரு அந்த இயக்கத்துடைய காலமானது ஒரே மாதிரியான அந்த கால இடைவெளி எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அது கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ வந்து ஒரு நாளில் 2 முறை சுற்றி வருகிறது. எது, கடிகாரம். இப்ப கடிகாரத்துல 10ல இருந்து 11 வரைக்கும் சுத்தி வருது, அது எவ்வளவு, 1 மணி நேரம். திரும்ப 11ல இருந்து 12 வரைக்கும் சுத்தி வருது இல்ல, அது எவ்வளவுனா 1 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு முழு சுற்றுக்கும் 1 மணி நேரம் வந்து என்ன ஆகுது, முழுமை அடையுது இல்லையா. அப்ப அதனுடைய கால இடைவெளி எப்படி இருக்குன்னா சமமா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்து நீரில் தோன்றும் அலைகள். அப்போ நீர்ல தோன்ற அலைகள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில மீண்டும் மீண்டும் என்ன பண்ணும், கரையில வந்து அந்த அலைகள் வந்து மோதிக்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து ஒரு கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் தான் வந்து கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, காற்றில் அசைந்து ஆடும் கொடியினை வந்து எடுத்துக்கலாம். அப்போ கொடி, இப்ப காற்றுல அசைற கொடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரே மாதிரி அசைஞ்சிட்டு திரும்ப 5 நிமிஷத்துக்கு ஒரே மாதிரி அசையுமானா இல்ல. அது எப்ப அசையும் எப்ப அசையாதுன்னே தெரியாது இல்லையா. காத்து அதிகமா வீசும் பொழுது அசையும், காத்து வீசலாம் அசையாது. அப்போ இது வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம். ஓகேவா. அப்போ எப்ப வந்து அசையும் அசையாதுன்னே தெரியாது. அந்த கால இடைவெளி வந்து ஒரே சீராக வந்து இருக்காது. அதுதான் வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கால ஒழுங்கு இயக்கத்துக்கும் அலைவு இயக்கத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவு இயக்கம் அனைத்துமே வந்து கால ஒழுங்கு இயக்கமா இருக்கும். ஓகேவா. கால ஒழுங்கு இயக்கம்னா நான் ஒரே குறிப்பிட்ட கால இடைவெளியில திரும்ப திரும்ப ஒரு செயல் நடைபெற்றா அது கால ஒழுங்கு இயக்கம். இப்ப அலைவு இயக்கம்னா என்ன, ஊஞ்சல் விளையாடுறாங்க, முன்னும் பின்னும் ஒரே குறிப்பிட்ட கால இடைவெளியில அசைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. இது ரெண்டும் வந்து ஒண்ணு. ஓகேவா. அப்ப அலைவு இயக்கம் எப்போதுமே எப்படி இருக்கும், கால ஒழுங்கு இயக்கமா இருக்கும். ஆனா கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே வந்து அலைவு இயக்கமா இருக்காது. இப்ப ஊஞ்சல் விளையாடுறது அலைவு இயக்கத்துக்கும் வரும், கால ஒழுங்கு இயக்கத்துக்கும் வரும். ஓகேவா. அதுவே இப்ப கடிகாரம் சுத்துது இல்லையா, இப்ப கடிகாரம் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு இட்ட சுத்துது, அது என்ன இயக்கம், வட்ட இயக்கத்துலதான் இருக்கும். ஆனா அது வந்து என்ன இயக்கத்துக்கு வராது, அலைவு இயக்கத்துக்கு வராது. இப்ப பாருங்க, புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம். அப்போ பூமியை நிலவு சுத்தி வருது, அது என்ன இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம். ஓகேவா. ஆனா அது வந்து அலைவு இயக்கம் கிடையாது. ஆனா ஊஞ்சல் விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையுடைய இயக்கம் எப்படி இருக்கு, கால ஒழுங்கு இயக்கமாகவும் இருக்கும், அலைவு இயக்கமாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, வேகமாக செல்லுதல் மெதுவாக செல்லுதல். ஓகேவா. அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இப்போ வேகம் மெதுவா போறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து என்ன பண்றான், நடந்து போயிட்டு இருக்கான், இன்னொருத்தவன் என்ன பண்றான், சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். இப்ப இதுல யாரு வேகமா போறா யாரு மெதுவா போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து போறவரு மெதுவா போறாரு, சைக்கிள்ல போறவரு வேகமா போறாரு அப்படி சொல்லிடுவோம் இல்லையா. அதுவே ஒரு மனிதன் என்ன பண்றாரு, சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு, இன்னொருத்தவர் என்ன பண்றாரு, கார்ல போயிட்டு இருக்காரு. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிதிவண்டியில போறவர் எப்படி போறாரு, ஸ்லோவா போயிட்டு இருக்காரு, கார்ல போறவரும் வேகமா போயிட்டு இருக்காரு. ஓகேவா. அப்போ இதை எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா போறது மெதுவா போறது இது ரெண்டுமே
எப்படி இருக்கு, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா வந்து இருக்கு. அப்போ இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துதான் யாரு மெதுவா போறாங்க யாரு வேகமா போறாங்க அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? இது இல்லாம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய வேகத்தை வந்து கணக்கிடுவதன் மூலம் சொல்ல முடியும். வந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு, 80 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுல வந்து அந்த வேகத்தை வச்சு யாரு வேகமா போறா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, காரு 160 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்துல வந்து கடக்குது. எவ்வளவு தூரம்? 160 கிலோமீட்டர் 2 மணி நேரத்துல வந்து போகுது. அதுவே பாருங்க, இங்க பேருந்து என்ன பண்ணுது, 200 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்துல வந்து கடக்குது. அதுவே இங்க இந்த ட்ரக் என்ன பண்ணுது, 300 கிலோமீட்டர் வேகத்தை 5 மணி நேரத்துல கடக்குது. இந்த 3 பேர்ல யாரு வந்து அதிக வேகத்தோட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்க எவ்வளவு வேகத்துல போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ வேகத்துக்கான ஃபார்முலா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். இதுதான் வந்து வேகத்துக்கான ஃபார்முலா. இப்போ இதுல போடுங்க, கடந்த தொலைவு. கடந்த தொலைவு என்ன? கடந்த தொலைவு வந்து இங்க இருக்கு பாருங்க, 160 கிலோமீட்டர் தொலைவை வந்து இந்த கார் வந்து கடந்திருக்கு. எவ்வளவு நேரம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் இல்லையா? எவ்வளவு நேரத்துல கடந்திருக்குன்னா 2 மணி நேரம். இப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 80 வருமா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இந்த பேருந்து வந்து எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா 200 கிலோமீட்டர் தூரம். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 4 மணி நேரம் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 50. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த ட்ரக்கு இது எவ்வளவு தூரம் போயிருக்கு? 300 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கு. ஆனா எவ்வளவு நேரம்? 5 மணி நேரம். இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா 60. ஓகேவா? இப்போ இதுல இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து இந்த 3 பேர்ல யாரு அதிக வேகத்துல வந்து போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார் தான். கார் எவ்வளவு வேகத்துல போயிருக்கு? 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கு. இது ரெண்டும் வந்து இந்த பேருந்து வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல தான் போயிருக்கு. இந்த ட்ரக் 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கு. இப்ப இந்த 3 பேர்ல யாரு அதிக வேகத்துல போயிருக்காங்கன்னா இந்த கார் தான் வந்து அதிக வேகத்துல வந்து போயிருக்கு. ஓகேவா? அடுத்தது ஓகே, இங்க வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த ஃபார்முலா வச்சு போடுற சம்மு தான், பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, வேகத்துக்கான அலகு என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேகத்துக்கான அலகு வந்து 3 வகையா வந்து இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா கிலோமீட்டர் பை மணி. ஓகேவா? கிலோமீட்டர் பை மணி, அதாவது அந்த காலத்தை மணிக்கணக்குல வந்து நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா அங்க என்ன பண்ணணும்? கிலோமீட்டர்ல வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அதுவே வந்து வினாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் பை வினாடி அப்படின்ற கணக்கும் வந்து கணக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு மீட்டர் பை வினாடி இதையும் வந்து கணக்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு தொலைவுடைய எஸ்ஐ அலகு மீட்டர், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அப்போ பொதுவா வந்து மீட்டர் பை வினாடி இதுதான் வந்து அதிகமா வந்து கணக்கிடுறாங்க. ஆனா பேருந்து கார் இதெல்லாம் போற தொலைவை வந்து நம்ம எப்பவுமே எப்படி கணக்கிடுவோம்னா கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலகை தான் வந்து இந்த அலகை வச்சுதான் நம்ம கணக்கிடுவோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? கிலோமீட்டர் பை மணி, விடையை வந்து கிலோமீட்டர் பை மணியில் வந்து கண்டறிக, அப்படி இல்லைன்னா மீட்டர் பை வினாடியில் வந்து கண்டறிக அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம மேல ஒரு பாயிண்ட் விட்டுட்டு வந்துட்டோம், அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த செயல்பாடு 6 பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவருடைய இயக்கம். என்ன இயக்கம்னா நேர்கோட்டு இயக்கம். ஓகேவா? இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் வந்து ஓடுறாரு. ஓகேவா? ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க. அது என்ன இயக்கமா இருக்கும்? நேர்கோட்டு இயக்கம். மரத்திலிருந்து தானாக கீழே விழும் இயக்கம் என்ன இயக்கம்னா
இதுவும் வந்து நேர்கோட்டு இயக்கம் தான். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்க? பாதையின் அடிப்படையில் வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்ப கீழே இருக்கிற இயக்கங்களை பாதையின் அடிப்படையில், அதனுடைய பாதையுடைய அடிப்படையில வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து மரத்திலிருந்து தானாக கீழே விழும் தேங்காயுடைய இயக்கம் மேல இருந்து தேங்காய் எப்படி விழும், முடியும் நேரா வந்து கீழே விழும் இல்லையா? அதுவும் வந்து ஒரு நேர்கோட்டு இயக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்களுடைய இயக்கம் வந்து இப்ப கேரம் காயின்லாம் வந்து என்ன பண்றோம், ரவுண்டா வச்சுட்டு அடிக்கும் பொழுது எந்த காயின் எந்த பக்கம் போகும்னே தெரியாது இல்லையா? அப்போ வந்து அது வந்து ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ ஒழுங்கற்ற இயக்கம்னா என்னன்னு பார்த்தோம், வெவ்வேறு திசையில் நகரும் பொருள்களின் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ கேரம் காயின் வந்து எந்த காயின் எந்த பக்கம் போகும்னே தெரியாது, அது வெவ்வேறு திசையில போகும். அதனால அது வந்து ஒழுங்கற்ற இயக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம். இதுவும் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் தான். இதய துடிப்பு, இது என்ன இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம். ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் அலைவு இயக்கம். அதுக்கு அடுத்து பாருங்க, கடிகார முள்ளின் இயக்கம். கடிகார முள்ளு என்ன பண்ணும், வட்டமா சுத்தி வரும் இல்லையா? வட்ட இயக்கம். கடிகார முள்ளின் இயக்கம் வட்ட இயக்கம். அதுக்கு அடுத்தது யானை தனது காதுகளை அசைத்தல். இது என்ன இயக்கம்னு பாத்தீங்கன்னா அலைவு இயக்கம். ஓகேவா? இது எப்படி அலைவு இயக்கம்னு பாத்தீங்கன்னா, அலைவு இயக்கம்னா என்ன, ஒரு புள்ளியை மையமாய் வைத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னும் நகரும் இயக்கம். அப்போ யானையின் காதுகள் எப்படி அசையும், இப்படி முன்னும் பின்னும் இப்படி அசையும் இல்லையா? அப்ப அது வந்து அலைவு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல், இப்ப கல்ல வந்து மேல தூக்கி வீசுறோம், அதனுடைய இயக்கம் என்னன்னா வளைவு இயக்கம், வளைவு பாதை இயக்கம். அது வந்து என்ன பண்ண, அந்த கல்லு முன்னோக்கி போகும், ஆனா வெவ்வேறு திசையில போய் விழும் இல்லையா? அப்ப அது வந்து வளைவு பாதை இயக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, கூட்டம் மிகுந்த கடை தெருவில் மக்களின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம். வட்ட வடிவ தடகள பாதை, அப்ப வட்டமா இருக்கு. அப்ப வட்டமா இருக்கு அப்படின்னா அவர் எப்படி ஓடுவாரு, வட்ட வடிவ பாதை. அப்ப அவர் எப்படி ஓடுவாரு, அப்படியே சுத்தி அந்த வட்டமா ஓடியாருவார் இல்லையா? அவருடைய இயக்கம் என்ன இயக்கம், வட்ட இயக்கம், வட்டப்பாதை இயக்கம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம், பந்தின் இயக்கம், கால்பந்தாட்டத்துல உதைக்கிற பந்தின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். ஓகேவா? இப்போ கால்பந்தாட்டத்துல தூக்கி வீசுற பந்து எப்படி இருக்கும், வளைவு பாதை இயக்கம். அதுக்கடுத்து பூமியை சுற்றி அதுக்கடுத்து பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம், இதுவும் வந்து வட்டப்பாதை இயக்கம் தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, தனி ஊசல், தனி ஊசலின் இயக்கம் அலைவு இயக்கம். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நாய் தனது வாலினை ஆட்டுதல், இதுவும் வந்து அலைவு இயக்கம் தான். ஒரு புள்ளியை வந்து மையமா வச்சுட்டு முன்னும் பின்னும் அசைவது வளைவு இயக்கம், அலைவு இயக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம். இது என்ன இயக்கம்னா சீரற்ற இயக்கம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம். வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம் வந்து வளைவு பாதை இயக்கம் தான். ஓகேவா? அது வந்து வட்டப்பாதை இயக்கம் வராது. வளைவு பாதைனா இப்படி சாலை என்ன ஆகும், சாலை வந்து இப்படி நேரா போயிட்டு இப்படி கொஞ்சமா இப்படி நேரா போயிட்டு இப்படி வளைஞ்சு இப்படி நேரா போகும். ஓகேவா? வட்டமா இப்படி ஒன்றும் சுற்றி வராது சாலை. அதனால வந்து இது என்ன இயக்கம், போயிட்டு இப்படி வளைஞ்சு திசை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், முன்னோக்கி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப வந்து இது வளைவு பாதை இயக்கம். அதுக்கு அடுத்தது மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல், இது வந்து நேர்கோட்டு இயக்கம். நீர் அலைகளின் இயக்கம் என்னன்னா கால ஒழுங்கு இயக்கம். மருத்துவர் பயன்படுத்தும் ஊசியில் உள்ள பிஸ்டனின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ஒரு பந்தின் இயக்கம், பந்துடைய இயக்கம் என்ன, இப்ப பந்து கீழே இருக்கு, இப்ப அதை நம்ம தள்ளினா அது என்ன பண்ணும், நேரா தான் ஓடும் இல்லையா? அப்போ அது வந்து நேர்கோட்டு இயக்கம். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இங்க பாருங்க, வேகத்துக்கான
ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். ஓகேவா, இதுல நம்மளுக்கு கடந்த தொலைவு, இப்ப கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு வேகம் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கடந்த தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம், டி ஈக்குவல் டு எஸ்சி இன்ட்டு டி. ஓகேவா, இது வந்து கணக்குல வந்து இந்த மாதிரி கேட்கலாம், இந்த ஃபார்முலா வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.558 செகண்ட்ல வந்து ஓடி என்ன பண்ணிருக்காரு, உலக சாதனை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது எல்லாமே வந்து கணக்கு தான், பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது தகவல் அறிவும் பாருங்க. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு விலங்கு. அப்ப மணிக்கு எவ்வளவு தூரத்துல ஓடுது? தரைவாழ் விலங்குகளிலே, தரையில வாழக்கூடிய அனைத்து விலங்குகளிலும் எந்த விலங்கு வந்து அதிகமா ஓடக்கூடியது அப்படின்னு பார்த்தா சிறுத்தை. அது எவ்வளவு தூரம் ஓடுது? மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஓடுது. அதுக்கு அடுத்து பாருங்க, சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம்னா என்னன்னு பாருங்க. இப்போ இது வந்து காலத்தை அடிப்படையா வந்து வச்சு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தான் இது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பொருளுடைய இயக்கமானது ஒரே வேகத்துல வந்து இருந்துச்சுன்னா அது சீரான இயக்கம். அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பொருளுடைய இயக்கம் ஒரே வேகத்துல இல்ல, அதனுடைய வேகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது சீரற்ற இயக்கம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு தொடர்வண்டி வந்து திருச்சியில இருந்து மதுரைக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப தொடர்வண்டி வந்து அங்க கிளம்பும்போது எப்படி கிளம்பும்? கொஞ்சம் ஸ்லோவா கிளம்பும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்பீடா போகும், அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பீடா போகும். திரும்ப போய் நிறுத்தும் பொழுது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வேகத்தை குறைச்சி திரும்பவும் தான் போய் நிற்கும். ஓகேவா, அப்படியே எடுத்த உடனே ஸ்பீடா கிளம்பாது, அங்க போய் நிற்கும் போது அப்படியே சடன் பிரேக் போட்டு நிறுத்த மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த தொடர்வண்டியுடைய இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரற்ற இயக்கம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது? ஸ்லோவா தான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல போகும், அப்புறம் 60 வேகத்துல போகும், அப்புறம் 100 வேகத்துல போகும், அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுதான் வந்து நிறுத்துவாங்க. அது வந்து சீரற்ற இயக்கம். அதுவே அந்த தொடர்வண்டி மத்தியில ஒரு ஒரு half an hourன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தை, ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே வேகத்துல வந்து போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போயிருக்கு. இப்ப எவ்வளவு தூரம்? ஒரு 30 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ்ல மட்டும் 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் வந்து போயிருக்கு, மாறவே இல்லை. அதனுடைய வேகம் வந்து கூடவும் இல்லை குறையவும் இல்லை, 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த இடம் மட்டும். ஓகேவா, அப்போ இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இந்த இயக்கம் மட்டும் சீரான இயக்கம். ஓகேவா, இப்ப இங்க இருந்து ஸ்லோவா தான் வருது, இங்க இருந்து இது வரைக்கும் 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுது, திரும்ப இங்க ஸ்லோ ஆயிடுச்சு. அப்ப இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த இயக்கம் என்ன இயக்கம்? சீரான இயக்கம். இந்த ஃபுல்லா இங்க திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் இருக்கிற மொத்த இயக்கம்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன இயக்கமா இருக்கும்? சீரற்ற இயக்கமா வந்து இருக்கும். ஓகேவா, இந்த ஊருக்கு பாருங்க. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த தொடர்வண்டியானது என்ன பண்ணும்? ஒரே வேகத்துல வந்து போயிருக்கும். அததான் வந்து என்னன்னு சொல்றாங்க? சீரான இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை நாம் என்னன்னு சொல்றோம்? சீரான இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அதுவே மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம், ஒரு மாறுபட்ட வேகத்துல இயங்கக்கூடிய பொருளுடைய இயக்கத்தை என்னன்னு சொல்றோம்? சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, கூட்டு இயக்கம். கூட்டு இயக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கங்களை மேற்கொண்டால் அதை வந்து கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த சிறுவன் என்ன பண்றாரு? மிதிவண்டியில வந்து போறாரு இல்லையா? இப்ப இங்க என்னென்ன இயக்கம் நடக்குதுன்னா 2 வகையான இயக்கம் நடக்குது. ஒண்ணு வந்து இவர் என்ன பண்றாரு? ரோட்டுக்கு மேல நேரா போறாரு, அப்ப அது நேர்கோட்டு இயக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த சைக்கிளுடைய சக்கரம் என்ன பண்ணுது? இப்படி ஒரு அச்சை வந்து பற்றி கொண்டு தன்னைத்தானே வந்து சுற்றுது இல்லையா? அப்ப இது வந்து தற்சுழற்சி இயக்கம்.
ஓகேவா? அப்புறம் 2 வகையான இயக்கங்கள் இருக்கு. ஒண்ணு தற்சுழற்சி இயக்கம், இன்னொன்னு நேர்கோட்டு இயக்கம். இப்ப இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த தையல் இயந்திரத்துல எத்தனை வகையான இயக்கம் இருக்கு பாருங்க. தையல் ஊசியின் இயக்கம், இந்த ஊசி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, இப்படி மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி வந்து வந்து போகும் இல்லையா, அப்ப அது வந்து நேர்கோட்டு இயக்கம், ஒரே நேரா வந்து வந்து போகும், அது நேர்கோட்டு இயக்கம். சக்கரத்தின் இயக்கம், இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், இது வந்து சுழற்சி இயக்கம், தற்சுழற்சி இயக்கம். மிதிப்பானின் இயக்கம், கீழே வந்து காலை வச்சு மிதிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து அலைவு இயக்கத்துல வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அச்சை பற்றி கொண்டு முன்னும் பின்னும் வந்து நகரும், அப்ப அது வந்து அலைவு இயக்கம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்றைய அறிவியல் ரோபாட் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ரோபாட்டுகள் என்பவை தானியங்கி இயந்திரங்கள். ரோபாட் என்பது தானாக இயங்கக்கூடிய, தானியங்கினா என்ன, அதுவா வந்து இயங்கக்கூடியது, தானியங்கி இயந்திரங்கள். இது என்ன பண்ணுது, மனிதர்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய வேலைகளையும் மனிதர்களுக்கு ரொம்ப சிரமப்படுற வேலைகள், ஆபத்தான வேலைகளை வந்து செய்யக்கூடியதா இருக்கு. அதை எப்படி பண்ணுது, மனிதர்களை விட சிறப்பாகவும் துல்லியமாகவும் வந்து செய்யக்கூடியதுதான் வந்து ரோபாட்டுகள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ரோபாட் அப்படின்ற சொல்லு வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற மொழியிலிருந்து ரோபாட்டா அப்படின்ற சொல்லிலிருந்து வந்து எடுக்கப்பட்டது. ரோபாட்டா என்ற சொல் செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். ரோபாட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ரோபாட்டுகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வந்து ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரோபாட்டுகளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோபாட்டுகள் வந்து தங்களுடைய சுற்றுப்புறத்தை உணரவும் சூழலுக்கு ஏற்ற எதிர்வினை புரியவும் வந்து முடியும். ஓகேவா? ரோபாட்டுகளால் இப்ப வந்து சுற்றுப்புறத்துல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கவும் முடியும், அதுக்கு ஏத்த மாதிரியான எதிர்வினைனா நான் என்ன செய்யணும் அப்படின்றதையும் அது வந்து புரிஞ்சு பண்ணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு மருத்துவருடைய வழிகாட்டுதலின்படி ரோபாட்டுகளால் என்ன பண்ண முடியும், அறுவை சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சை கூட வந்து பண்ண முடியும். அதே போல ஒரு காரை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னா அதை கூட வந்து என்ன பண்ண முடியும், ரோபாட்டுகளால் ஒரு காரை வந்து வடிவமைக்க முடியும். அதுக்கு அடுத்தது, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனிதர்களை மாதிரி எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்க முடியும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ரோபாட்டுகளால் என்ன பண்ண முடியும், முடிவு எடுக்க முடியும். ரோபாட்டுகளுடைய உணர்திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னணு உணர்விகள் வந்து என்ன பண்ணுது, கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கு ஒரு ரோபாட்டுக்கு. இரட்டை கேமரா வந்து அதுல இருக்கும். அது வந்து இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தை, இப்போ வெளியில இருக்கிற பொருள்களுடைய முப்பரிமாண பிம்பத்தை வந்து ரோபாட்டுகளுக்கு அளிக்கிறது. அதுக்கு அடுத்தது மைக்ரோபோன்கள் வந்து இருக்கு. இதன் மூலமாக ரோபாட்களால் என்ன பண்ண முடியும், ஒளியை வந்து உணர முடியும். அழுத்த உணர்விகள் மூலமாக தொடுதலுக்கான நுட்பத்தினை வந்து அறிய முடியும். இப்போ ஒரு முட்டை இருக்கு, அதை எப்படி பிடிக்கணும், லைட்டா பிடிக்கணும், அதை அழுத்தி பிடிச்சா என்ன ஆயிடும், உடஞ்சு போயிடும் இல்லையா. அதுவே வந்து ஒரு பாரமான ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை வந்து லைட்டா பிடிச்சா தூக்க முடியுமா, அதை வந்து டைட்டா பிடிச்சி தூக்கணும் இல்லையா. அப்போ அந்த தொடுதலுக்கான அந்த உணர்வு, அப்போ அழுத்த உணர்வுகள் தான் வந்து அந்த ரோபாட்டுகளுக்கு தருது. அப்போ ஒரு முட்டையை எப்படி பிடிக்கணும், ஒரு பாரமான கல்லை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற அந்த வித்தியாசத்தை இந்த அழுத்த உணர்வுகள் தருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னா, மனித மூளையை போன்று சிந்திக்கக்கூடிய வகையில வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னா நாம எப்படி சிந்திச்சு செய்வோமோ அதே மாதிரி ரோபாட்டுகளால் சிந்திச்சு செயல்பட முடியும். அப்ப சிந்திக்கக்கூடிய வகையில அதுக்கான கணினி செயல்பாடுகள்னா என்னன்னா, கம்ப்யூட்டர் புரோகிராமிங் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து அது என்ன பண்ணும், சிந்திச்சு செயல்படும். ஆனா இப்ப வந்து அதுல வந்து அந்த நிலை வந்து வளர்ச்சி அடையல. ஓகேவா? இப்ப வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. இப்போதைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டத்தின் நடுவில் உள்ள முகங்களை அடையாளம் கண்டுகொள்ளுது. இப்போ ஒருத்தருடைய போட்டோவை காட்டி பெரிய கூட்டத்துல வந்து அவர் இருக்காரு, நீ கண்டுபிடினா என்ன பண்ணும், அது அந்த முகத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு, தானாக சிந்திச்சு செயல்படக்கூடிய அந்த நுண்ணறிவு இன்னும் வந்து வளர்ச்சி அடையலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, ரோபாட்டுகளால் சிந்திக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். ரோபாட்டுகள் என்ன பண்ணுது, சதுரங்கம் வந்து விளையாடுது. இப்ப செஸ் விளையாடணும்னா அடுத்தது எந்த காயை நகர்த்தணும் அப்படின்றத அது சிந்திச்சு என்ன பண்ணுது. ஆனா அதுக்கு வந்து அக உணர்வுகள் இருக்கா அப்படின்னா வந்து இல்ல. ஓகேவா? இப்போ வந்து நாம வந்து செஸ் விளையாடுறோம், ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம், தோத்துட்டா வருத்தப்படுவோம். அதுவே ஒரு ரோபாட் விளையாடுது, அது வந்து ஜெயிச்சுட்டா என்ன பண்ணாது, சந்தோஷமும் படாது, தோத்தா அதுக்கு வருத்தமும் படாது இல்லையா. அப்ப அதுக்கு அக உணர்வுகள் இருக்கு.
சரி இல்ல. ரோபாட்டுகள் எப்பொழுதும் அக உணர்வு நிலையில் இருக்குமா என்பதை நம்மால் கூற முடியாது. அப்ப அதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க நானோ ரோபாட்டுகள். நானோ ரோபாட்டுகள்னா என்னன்னா, நானோ ரோபாட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வது. ஓகேவா? இப்ப ரோபாட் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுவே உணவு விடுதிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது தங்களுடைய வேலையை அது பண்ணுது இல்லையா? அதே போல நானோ ரோபோட்டுகள் என்ன பண்ணா ரொம்ப சின்ன இடத்துல தங்களுடைய பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது நானோ ரோபாட்டுகள். இது வருங்காலத்துல எதற்கு பயன்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிளட் கேன்சர் இருக்கிறவருடைய ஒருத்தருடைய உடலுக்குள்ள அந்த நேனோ ரோபாட்டை செலுத்தும் பொழுது, அவருடைய ரத்தத்துல செலுத்தும் பொழுது அந்த நேனோ ரோபாட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ரத்த செல்களை எல்லாம் விட்டுட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்கள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கண்டுபிடிச்சு அழிக்கும். ஓகேவா? அப்போ அங்க இருக்கிற நல்ல செல்கள் எல்லாம் எதையும் பண்ணாம அங்க இருக்கிற கேன்சர் கட்டிகளையும் அந்த கேன்சரால் தாக்கப்பட்ட செல்களையும் என்ன பண்ணுது? அழிச்சு அவருடைய உடம்பை குணப்படுத்துறதுக்கு எதிர்காலத்துல பயன்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நினைவில் கொள்க இயக்கம் மற்றும் ஓய்வு இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சார்புடையது. வேறொரு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பொருள் எப்படி இருக்கு? ஓய்வு நிலையில் இருக்கிறதாகவும் இன்னொரு பொருள் இயக்க நிலையில் இருக்கிறதாகவும் நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்கள் மூலம் ஒரு பொருளின் மீது விசை செயல்படுகிறது. அந்த விசையானது உயிருள்ள காரணியாலோ அல்லது உயிரற்ற காரணியாலோ ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றும். அப்படி இல்லைன்னா இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றும். அதனுடைய வேகத்தை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும், இல்லைன்னா குறைக்கும். அதனுடைய திசையை மாற்றும். அதனுடைய வடிவத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசைகள் தொடு விசையாகவும் இருக்கும், தொடா விசையாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அலகுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி. ஓகேவா? எஸ்ஐ அலகுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி தான். இயக்கத்தினை அதன் பாதையை பொறுத்து கால ஒழுங்கு உடையது, கால ஒழுங்கு அற்றது அப்படின்னு பிரிக்கலாம். அதுவே அதே இயக்கத்தை வேகத்தை பொறுத்து சீரான இயக்கம் அப்படின்னு சீரற்ற இயக்கம் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.